கவனிதாச்சா? Variance analysis problems. இந்த சாப்டர் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல ப்ராப்ளம் பார்த்தலாம். லாஸ்ட் கிளாஸ் எல்லா ஃபார்முலா பார்த்துருந்தோம். கரெக்டா மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், லேபர் ஃபார்முலா, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ். ரீசன் ரெண்டு ரிவிஷன், ஒன்னு பிரைஸ் வேரியன்ஸ், இன்னொன்னு யூசேஜ் வேரியன்ஸ் ஆர் குவான்டிட்டி வேரியன்ஸ். பிரைஸ் வேரியன்ஸ்ல பிரைஸை கம்பேர் பண்ணு, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. குவான்டிட்டி வேரியன்ஸ்ல குவான்டிட்டி கம்பேர் பண்ணு, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். அதோட ரீசன் ரெண்டா இருக்கலாம், ஒன்னு ஆர்எஸ்கியூ சாரி ஒன்னு மிக்ஸ், இன்னொன்னு ஈல்டு ஆர் சப்யூசேஜ். அது எப்படி போடுறது? எஸ்ஹெச் சரி எஸ்கியூ ஆர்எஸ்கியூ ஏக்யூ, ஏக்யூக்கும் ஆர்எஸ்கியூக்கும் டோட்டல் ஈக்குவலா, அப்ப மிக்ஸ் டேக் பண்றோம். அப்ப ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ இன்டு எஸ்பி, அங்க எஸ்கியூ மைனஸ் ஆர்எஸ்கியூ இன்டு எஸ்பி. இதுதான் வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் அப்படியே போட போறோம், இது அப்ளை பண்ண போறோம், அப்படியே ரேட்டா மாத்த போறோம். ஹவர்ஸ் பிரைஸ் வந்து ரேட்டா மாத்த போறோம், குவான்டிட்டி வந்து ஹார்ஸா மாத்த போறோம். இப்போ சம்ஸ் போடலாம், எல்லாமே கொஞ்சம் ட்ரிக்கி சம்ஸ். ஓகேவா? நான் எதுக்குமே ஃபுல் சம் ஒர்க் அவுட் பண்ணல. ஐ வில் ஜஸ்ட் ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட். எஸ்கியூ எஸ்பி ஸ்டேட்மெண்ட் இருக்கு தெரியுமா? ஐ வில் ப்ரிப்பேர் தட். அதுக்கப்புறம் நீ அதை சம்ம கண்டினியூ பண்ணிக்கோ. ஓகேவா? இந்த மெட்டீரியல் நான் உனக்கு அமைச்சிருக்கேன். ஓகேவா? அந்த சம் ஓபன் பண்ணிக்கோ. SV Limited manufactures BXC by mixing 3 raw materials. Manufacture ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றான், மிக்சிங் 3 raw materials. ஓகேவா? For every batch of 100 kg, for every batch of 100 kg பேட்சுக்கு 125 kg இன்புட் போடணுமோ. லைக் என்னது? 125 kg இன்புட் போட்டா you will get output of 100 kg. ஓகேவா? ஒரு பேட்ச் எத்தனை கேஜி? 125 kg பேட்ச், ஒரு பேட்ச் அதுக்கு 100 kg அவுட்புட் வரும். ரெண்டு பேட்ச் போட்டா 250 யூனிட்ஸ் போடணும், 200 யூனிட்ஸ் அவுட்புட் வரும். அது மாதிரி இப்போ during the April 2012, during one month 60 batches were produced. எத்தனை பேட்ச்? 60 batches were produced அப்படின்னு சொல்லியிருக்கான். அவுட்புட் 5600 kg வந்திருக்கு. எத்தனை kg வந்திருக்கு? 5600 kg வந்திருக்கு. ரா மெட்டீரியல் நேம் வந்து ABC. மிக்ஸ், ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் என்னது? 50%, 30%, 20%. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 20, 10, 5. ஆக்சுவல் மிக்ஸ் கொடுத்துருக்கான், ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுக்கல, அதுக்கு பதிலா மிக்ஸ் கொடுத்துட்டான். எத்தனை பர்சன்ட்னா 60%, 20%, 20%. பிரைஸ், ஆக்சுவல் பிரைஸ் 21,806. ஒரு அது குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் கொடுத்துருக்கான். அது இக்னோரன்ட் டேட்டா இக்னோர் பண்ணிக்கோ, அது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஆக்சுவல் குவான்டிட்டி பர்ச்சேஸ் தான் பிரைஸ் வேரியன்ஸ் யூஸ் பண்ணிப்போம், ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சியூம் தான் நம்ம வந்து குவான்டிட்டி வேரியன்ஸ் யூஸ் பண்ணிப்போம். இந்த சம்ல அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம இந்த சம் போடலாம். நம்மளுக்கு என்னென்ன தேவை? எஸ்கியூ ஏக்யூ, நடுவுல ஆர்எஸ்கியூ, எஸ்பி ஏபி. என்னென்ன ரா மெட்டீரியல் இருக்கு? ஏ பி சி. நல்லா கவனி. 20, 10, 5 கரெக்டா? 21,806. பிரைஸ் வேரியன்ஸ் சொல்லு. அட்வர்ஸ், ஃபேவரபிள், அட்வர்ஸ். அட்வர்ஸ். ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சியூம்டு போடணும். இப்போ பர்சன்டேஜ் கொடுத்துட்டான், ஆனா டோட்டல் எவ்வளவு கன்சியூம்னு கொடுக்கல. டோட்டல் கிடைச்சதுன்னா அது பிரிச்சு போட்டுடலாம். ஆனா மேல கொடுத்துட்டான் பாரு, ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணா 100 யூனிட் அவுட்புட் வரும். எவ்வளவு கேஜி இன்புட் போட்டா? ஒரு பேட்சுக்கு, ஃபார் எவரி பேட்ச். அப்ப எத்தனை பேட்ச் ப்ராசஸ் பண்ணிருக்க? 60 பேட்ச். கால்குலேட்டர் கொடு. 60 பேட்ச். ஒரு பேட்சுக்கு 125 யூனிட் அவுட்புட் போட்டா 100 யூனிட் எடுக்கலாம். 60 பேட்சுக்கு 125 யூனிட் எவ்வளவு இன்புட் போட்டுருவோம்? 7,500. That will be the 7,500 total. Same will be applied here. இது என்ன மிக்ஸ்? ஆக்சுவல் மிக்ஸ். இது என்ன மிக்ஸ்? ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். ஆக்சுவல் மிக்ஸ் என்ன? 60, 20, 20. அப்ப 0.6, 0.2, 0.2 மல்டிப்ளை பண்ணு. 7,500 into 0.6, 4,500, 0.2, 1,500, 6,000, இன்னொரு 1,500 போட்டா 7,500. அதே 7,500 இங்க போட்டு எந்த மிக்ஸ்ல போடணும்? 532ல போடணும். அப்ப 7,500 into 0.3, சரி 0.5, 0.5
0.3 0.2 கரெக்டா ராஜா முடிச்சாச்சு. இப்போ எஸ்கியூ கொடுக்கல, எஸ்கியூட மிக்ஸ் கொடுத்துட்டான். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் என்னன்ற வார்த்தையை சொன்னா உனக்கு வந்துடும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். அவுட்புட் ப்ரொடியூஸ்ட் பை 560 பேச்சஸ் வேர் 5600. அப்போ அவுட்புட் வாஸ் 5600. லாஸ் சம்திங், லாஸ் 1900 சம்திங் லாஸா போச்சு. இதே 5600 தானே இங்கேயும் போடணும். ஏன்னா AQ is also for actual output, SQ actual quantity is always not, actual quantity is for actual output, standard quantity should be always for. அப்பதான் கம்பேர் பண்ண முடியும். அப்ப இதுக்கு நம்ம ஆக்சுவல் அவுட்புட், அப்ப சேம் அவுட்புட். அதுக்கு நீ எவ்வளவு இன்புட் போட்டிருப்ப? ரொம்ப சிம்பிள். இப்ப உனக்கு டேட்டா கொடுத்துருக்கோம், நம்ம போன சம்ல 10% லாஸ்னு கொடுத்தானா, அப்ப என்ன பண்ணோம், இங்க 10% லாஸ் ஆனா இது 90%. இன்புட்ல 10% லாஸ்னா இங்க இன்புட் வரும், அதுல 10% ஆனா இது வரும். அப்ப இது 90% போட்டு இது கண்டுபிடிச்சு ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் போட்டோம். அவுட்புட்ல லாஸ்னா இதுல 10% லாஸ போட்டு இதுல எடுத்து ஆட் பண்ணி போட்டோம். அங்க லாஸ் பர்சன்டேஜ் கொடுக்காம என்ன பண்ணிட்டான், 100 125 கொடுத்துட்டான். என்ன பண்ணிட்டான், 125. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் லைக் லாஸ் பர்சன்டேஜே கண்டுபிடிக்காத. 100 யூனிட் வரும், எத்தனை யூனிட் போட்டா? உனக்கு எத்தனை யூனிட் வந்திருக்கு, அப்ப எத்தனை யூனிட் போடணும்னு கேள்வி கேளு. இதோட சம்திங் அதிகமா போடணும். கிராஸ் மல்டிப்ளை 5600 into 125 divided by 100, answer will be 7000. 5600 divided by 125 into 100 போட்டா 5600 into 125 divided by 7000. அப்ப இது சேம் 7000 இங்க வந்துருமா? இந்த ரேஷியோ ஆஃப் 0.5 0.3 0.2. ஏன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். 7000 into 0.5 3500, 0.3 2250, 0.2 7000 into 0.5 0.3 0.2 1400. இங்க ரெண்டு சேம் நம்பர் வரக்கூடாது, ஏன்னா இங்க ரெண்டு நம்பர் சேமா இல்ல, இதுவும் ஒரே மிக்ஸ். அப்ப ரெண்டு நம்பர் என்ன ஆகாது, சேமா வராது. ரெண்டு நம்பர் சேம் நம்பரா இருந்தா இங்க ரெண்டு சேம் ஆகலாம், சேம் நம்பர் இல்ல, முடிஞ்சிச்ச வேலை. இப்ப நீ இதுக்கப்புறம் நீ போடலாம்ல. சரி, செகண்ட் மெத்தட் என்ன சார் சொன்னீங்க? ரொம்ப சிம்பிள். 100 kg அவுட்புட் வருது, எத்தனை கேஜி இன்புட் போட்டா? அப்ப எத்தனை கேஜி லாஸ்? 25 125 போட்டா இது அவுட்புட்ல லாஸ், சரி இன்புட்ல லாஸ். இதானே இன்புட், இது இன்புட்டா? இதான் இன்புட், இது என்னது? ஏன்னா இன்புட் 125 போட்டா அவுட்புட் இவ்வளவு எடுப்ப. அப்ப 25 ஆன், இது எப்படி ஆன் காஸ்ட் ஆன் சேல் மாதிரி. 25 ஆன் 1/5 25/125. அப்போ 1/5 ஆன் இன்புட்னா 1/4 ஆன் அவுட்புட். அவுட்புட்ங்கிற சேலா அது மாதிரி மாத்திர. இது ஆன் சேல், இது ஆன் காஸ்ட் மாதிரி லாஸ்ட். ஓகேவா? இது இன்க்ளூசிவ் ஆஃப் தானே இருக்கு. அப்போ 1/5 ஆன் இன்புட் அப்படின்னா 1/4 ஆன் அவுட்புட். 1/6 ஆன் இன்புட்னா அப்போ 1/5 ஆன் இன்புட் கண்டுபிடிச்சிட்டியா? 1/5 ஆன், அப்போ 1 எத்தனை ஆன் அவுட்புட்? அப்ப இதுல பை 4 போடு, 5600 டிவைடட் பை 4 போடு, 1400. ரெண்டு ஆட் பண்ணி 7000 வரும். இப்ப இந்த 7000ல பை 5 போடு. 1/5 ஆன் இன்புட் தானே, 7000ல பை 5 போடு, 1400. எப்படி போட்டாலும் டேலி ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் போட்ட மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ஆர் இப்படியும் போடலாம். சம் புரிஞ்சுதா? இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஸ்டின், ஒன் ஆஃப் த பெஸ்ட், நாட் த பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஸ்டின். ஏன்னா உனக்கு ஆக்சுவல் மிக்ஸும் பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டான், ஸ்டாண்டர்ட் மிக்ஸும் பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டான். இப்போ எப்படி அது ஒரு மாதிரி இருக்கேன்ற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துட்டீங்கன்னா ஈஸி. ரெண்டாவது சம் போடும்போது ஆக்சுவல் குவான்டிட்டி பக்கத்துல பர்ச்சேஸ்னு ஒரு காலம் கொடுத்துருக்கான் கொஸ்டின், அதுதான் எடுத்துக்கணும். அப்போ காஸ்ட் வேரியன்ஸ் டேலி ஆகுமா ஆகாதா? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் டேலி ஆகுமா ஆகாதா? ஆகாது. ஏன்னா இங்க ஆக்சுவல் குவான்டிட்டி மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ்ல ஆக்சுவல் குவான்டிட்டி பர்ச்சேஸ்ட் எடுத்துப்ப, இங்க ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சூம்ட் எடுத்துப்ப. கரெக்டா? அப்ப மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் டேலி ஆகாது. அப்ப மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்ல ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சூம்ட் வச்சு போட்டுரு, டேலி ஆகாது. நோட் எழுதி இருக்கீல. ஆர் ரெண்டு வேரியன்ஸையும் ஆட் பண்ணி காஸ்ட் வேரியன்ஸ் போட்டுரு, நோட் எழுதி இருக்கிற. எதுக்கா இருந்தாலும் நோட். இதான் ஏன் பண்றேன் ஏன் பண்ணல, நோட் எழுதி. அடுத்த கொஸ்டின் போலாமா? இதுக்கப்புறம் போட்டுருல ராஜானி, ஒரு மெட்டீரியலுக்கு போடணும், டோட்டலுக்கு போடக்கூடாது. ஒரு மெட்டீரியலுக்கும் 3 வேரியன்ஸும், ஒரு வேரியன்ஸுக்கும் 3 மெட்டீரியலுக்கும் போடணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அட போயிடுச்சு. அச்சம் போலாமா ராஜா? எடுத்துருச்சு. இதுக்கு அடுத்த சம் ஃபேமஸ் சம் காப்பர் சிங்க்னு ஒரு சம். ஓகேவா, நல்ல சம், குட் சம். என்ன கொடுத்துருவான், ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சியூம்டு கொடுக்க மாட்டான். எப்படி? ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சியூம்டு கொடுக்க மாட்டான். அதுக்கு பதிலா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் கொடுத்துருவான். அப்ப நீ என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சியூம்டு, ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் போட்டா ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சியூம். ஓகேவா, இதெல்லாம் யூனிவர்சல் காஸ்டிங்ல எல்லா சாப்டர்லயும் ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் போட்டா கன்சியூம். சரியா? கொஸ்டின் நல்லா கவனி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்ல கொஸ்டின். எதுல இருந்தா லிஃப்ட் பண்ணுவான், நல்லா புரிஞ்சுக்கோ. சிஏ புக்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் இல்லாம ஒரு கொஸ்டின் காஸ்டிங்ல கேக்குறானா சிஎம்ஏ புக்ல இருக்கும் கன்ஃபார்ம். நம்ம ஏன்னா நவம்பர் 19 எடுத்து பாரு, 2 ஒர்க்மேன் ஒரு சம் இருக்கும், அப்படியே சிஎம்ஏ புக். என்னென்ன சம்லாம் அங்க இருக்கும், லேபர் வேரியன்ஸ் கேட்டிருப்பான் சிஎம்ஏ புக். எது கேட்டாலும் சிஎம்ஏ புக்ல இருந்து திருடுவோம். ஓகேவா, சோ நான் என்ன பண்ணிடுவேன், இது நடத்திடுது. சோ அதை சேஃப் ப்ளே பண்ணிடலாம். இது அப்படி கேட்டாலும் எக்ஸாம் எழுதிடலாம். நீ உன் புக்கை போடு, நான் நடத்துறது இதை கவனி. சோ எக்ஸாம்லயும் இந்த சம் கேட்டதானா நீ என்ன பண்ணிடலாம், எழுதலாம். ஆனா இந்த சம் கன்ஃபார்ம் வேரியன்ஸ் பிராக்டிஸ் பண்ணியே ஆகும். A brass foundry making castings. Brass na raja. Pitalaya. Which are transferred to machines of the company at a standard price using standard cost system. Basing standard in this regard to materials which are kept as standard price are as follows. So details கொடுத்திருக்கோம். Standard mixer is 70% copper, 30% zinc. 70% copper, 30% zinc. எப்படிதான் இதான் கலவனா அது என்னது ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் வந்து copper 2400 per ton. Zinc was 650 per ton. Standard loss in melting 5% of input. Standard loss in melting was 5% of what? Input. Figures are in respect of costing period அப்படின்னு சொல்லி. Opening stock copper zinc 160. Finished stock copper zinc, it is closing stock. சரியா? காப்பர் வந்து 110, சிங்க் வந்து 50. பர்ச்சேசஸ் காப்பர் சிங்க் 300 tons at 7,22,500. 60 tons at 62,500. ரெண்டு பர்ச்சேஸ் நடந்திருக்கு. மெட்டீரியல் மெல்டட் 400 ton. Castings produced 400 tons. 375 tons தான் casting produced. இதுல ஒரு சின்ன கொஸ்டின் தப்பு ஒன்று இருக்கு, அது என்னன்னு பார்த்து சொல்லிடுறேன். இது 116 ஒரு இடத்துல வரும். $160 கரெக்ட். பர்ச்சேசஸ் 300 இந்த இடத்துல 60 கிடையாது, இது 100. சரியா? கொஸ்டின் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும் உனக்கு, கொஸ்டின்லயும் தப்பு. ஓகேவா, இதான் கொடுத்துருக்கான் உனக்கு டேட்டா. இதுல வச்சு நம்ம என்ன ஃபில் பண்ணணும், எஸ்கியூ ஆர்எஸ்கியூ ஏக்யூ ஏபி. ஃபர்ஸ்ட் ஏபி, இப்போ எஸ்பி போட்டுடலாம். 2400 650. கை வச்சு விடுங்க.
கவனி, இப்போ எதையுமே நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஏக்யூ தெரியாது. ஆக்சுவல் குவான்டிட்டி பர்ச்சேஸ் எடுத்துப்பியா, க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துப்பியா, ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துப்பியா, கன்சூம்ட் எடுத்துக்கணும். அப்ப நம்ம ஒரு டேபிள் போடணும். ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் கன்சூம்டு. அப்ப பாரு, காப்பர் சிங்க் இங்க போடுறோம், கொஞ்சம் கீழே இறக்கி. காப்பர் சிங்க் கரெக்டா? எத்தனை யூனிட் ஓப்பனிங் ஸ்டாக்? 100 யூனிட், 60 யூனிட். பர்ச்சேஸ் எவ்வளோ? பர்ச்சேஸ் 100 ஆட் பண்ணா 400, 160 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் 110, 290 யூனிட்ஸ். இங்க மைனஸ் 60, 50யா, 110. அப்ப 290 பிளஸ் 110 எவ்வளோ? tallied with melted points. அப்போ 290 actual quantity, 110 add பண்ணா 400. ஆனா output came as 370. இதுக்கு தான் இது, அவ்வளவுதான். இந்த 400 தூக்கி போடுங்க, into 70%, 30% போடு. 280, 120 கரெக்டா? இந்த 375 போட்டுருவியா? இது 25 லாஸ். 375 5% ஆஃப் இன்புட், இது அவுட்புட். அப்ப இங்க ஏதோ ஒரு 100% இருக்கும், அதுல 5% போய் இது 95%. அப்ப டிவைடட் பை 95% போட்டா, அப்போ 375 டிவைடட் பை 95% போட்டா, 375 டிவைடட் பை 95% போட்டா 395 வரும். 395 ஸ்டாண்டர்ட் டேட்டால பிரிச்சிடணும். தட் இஸ் 0.7:0.3. 395 into 0.7, 276.5, 0.3, 395 into 0.3, 118.5 plus 276.5 போட்டா 395. ஆக்சுவல் பிரைஸ் அதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவல் பிரைஸ் என்ன எடுத்துக்கிறது? அதான் கேக்குறேன், நீ தான் சொல்லணும். ஆக்சுவல் பிரைஸ் டேலி பண்ணி எடுத்துக்கணுமா, இல்ல இந்த இதில் டிவைட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாமா? ஆக்சுவல் நல்லா கவனி, அதான் மேட்டர் முடிஞ்சது. இப்போ ஏக்யூ என்ன எடுத்துப்ப பிரைஸ் வேரியன்ஸ்க்கு? ஆக்சுவல் குவான்டிட்டி பிரைஸ் வேரியன்ஸ்ல என்ன எடுத்துப்ப? பர்ச்சேஸ்டா கன்சூம்டா? 290 எடுத்துப்பியா, 110 எடுத்துப்பியா? பிரைஸ் வேரியன்ஸ்ல SQ SP மைனஸ் AP போட்டு இன்டு AQ போடுறல, இங்க என்ன எடுத்துப்ப? ஆக்சுவல் குவான்டிட்டி பர்ச்சேஸ் எடுத்துட்டீங்கன்னா இதான், இதை டிவைட் பண்ணா இதான் ஆக்சுவல் குவான்டிட்டி, ஆக்சுவல் பிரைஸ். இந்த இடத்துல கன்சூம்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல பக்கத்துல வேல்யூ போடணும். சரி, எப்படி சார் வேல்யூ பண்ணணும் சொல்லி கொடுத்துறோம் அதையும். இந்த இடத்துல பர்ச்சேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்ச்சேஸ் பிரைஸே இங்க போட்டுக்கலாம். ஆனா இந்த இடத்துல நீ கன்சூம்ட் எடுத்து போய் டேலி பண்ணணும். கன்சூம்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த 100 யூனிட் 2400 ரெகனைஸ் பண்ணிடு ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ல, தெரியாத பிரைஸ். அதனால என்னத்துல போட்டுடலாம்? ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ல. அப்ப 100 யூனிட், ஒரு யூனிட் ஸ்டாண்டர்ட் பிரைஸ்னா 100 into 2400, 2,40,000. 300 யூனிட்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்க? 7.325. 7,32,500. அப்ப 7,32,500 plus 2,40,000 9,72,500. அது மாதிரி 60 டன்ஸ் எதுக்கு ரெகனைஸ் பண்ணிடு? 650க்கு 39,000 பிளஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ? 62,500 ஆட் பண்ணா 1,01,500 லெஸ் இந்த 110 யூனிட் திருப்பி அகைன் ஸ்டாண்டர்ட்லயே போட்டுக்கோ. 2,400 into 110, 2,64,000 minus 9,72,500 போட்டா 7,08,500. 7,08,500 divided by 290 போட்டா 2,443. அங்க என்ன வருது? 43 ரூபா டிஃபரன்ஸ் வரும், அவ்வளவுதான். இங்க என்ன வந்து ஆன்சர்? 2,443. இங்க பாரு, அந்த 50 யூனிட்டுக்கு ஒரு யூனிட் 650 ரூபா போட்டுக்கோ. 32,500 லெஸ்ஸா? அப்போ 1,01,500 minus 32,500 போட்டா 69,000 divided by 110 போட்டா 627. இங்க என்ன இருக்கு? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். என்ன பண்ற இந்த இடத்துல? சப்போஸ் நீ ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சூம்ட் எடுத்து பண்ணா எல்லாத்தோட பிரைஸ் தானே வரணும். இதோட பிரைஸ், இதோட பிரைஸ், இதோட பிரைஸ் 3 தானே வரணும். அப்ப என்ன பண்ணிக்கிற? 3தோட பிரைஸ் கண்டுபிடிக்க. இதோட பிரைஸ் கொடுக்கல,
கொடுத்துருந்தானா அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோ. கொடுக்கலன்றதுனால எந்த பிரைஸ்ல பர்ச்சேஸ் அசம்ஷன், ஸ்டாண்டர்ட் பிரைஸ்லயே பர்ச்சேஸ் அசம்ஷன். அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஆல்சோ வேல்யூட் அட் என்ன பிரைஸ், ஸ்டாண்டர்ட் பிரைஸ்லயே அசம்ஷன். சொல்லுங்க. இதையுமா இல்லையே பர்ச்சேஸ் ஆக்சுவல் பிரைஸ் போட்டிருக்கேன்ல, இதுக்கு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் கொடுக்கலன்றதுனால. சப்போஸ் எக்ஸாம்பிள் இதுக்கு அட்டு கொடுத்துருந்தானா அதானே எடுத்துப்பேன், இதுக்கு அட்டுன்னு கொடுத்தானா அதானே எடுத்துப்பேன். கொடுக்கலன்றதுனால இந்த பிரைஸ் தான் அந்த பிரைஸா இருக்கும்னு அசம்ஷன். ஆக்சுவலி இதுல இன்னொரு ஃபர்தர் அசம்ஷன் எடுப்பேன், நானா தானே எடுப்பேன். இந்த க்ளோசிங் ஸ்டாக் இஸ் அவுட் ஆஃப் திஸ் பர்ச்சேஸ், ஐ வில் திஸ் டேக் டிவைடட் திஸ் நம்பர் போட்டு அந்த நம்பர் கூட நான் இந்த க்ளோசிங் ஸ்டாக்ல போடுவேன். ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் ஃபர்ஸ்ட் கன்சியூம், நான் யூசிங் பிஃபோ மெத்தடு, இந்த ஸ்டாக் கன்சியூம்டு, அதனால இந்த ஸ்டாக் தான் இங்க ஸ்டாக்கா இருக்கும். அப்ப அதோட வேல்யூ போடலாம், நம்ம போடுறது தான். இதுவே நான் போட வேணாங்கிறேன், இந்த இடத்துல டிவைட் பண்ணு. 7,32,500 டிவைடட் பை 300 டிவைட் பண்ணு. 2441 2443 என்ன டிஃபரன்ஸ்? 62,500 டிவைடட் பை 100 625 627 என்ன டிஃபரன்ஸ்? பெரிய டிஃபரன்ஸ் வரப்போகுது. ஆனா இந்த இடத்துல பிரைஸ் கொடுத்துருந்தானா கன்ஃபார்ம் எப்படி போடணும், நாளைக்கு எனக்கு திடீர விடாத எக்ஸாம்ல இவங்க பிரைஸ் கொடுத்து நான் பக்கத்துல எக்ஸாம்ல என்ன பண்ணுவேன், இங்க போட்டுரு. சோ இப்ப பிரைஸ் பண்ணிட்டு இப்ப ஏபிஜிபி கண்டுபிடிச்சாச்சு. ஏபிஜிபிங்கிறானே ஏபி ஏபி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? இதுல என்ன இந்த சம்ல என்ன டிஃபரன்ஸ்? ஏக்யூ டைரக்டா கொடுக்காம கன்சியூம் யூனிட் வச்சு கண்டுபிடிக்கணும். ஏக்யூ போட்டா ஆர்எஸ்கியூ போட்டுடலாம், ஆர்எஸ்கியூ ஏக்யூட அவுட்புட் கிடைச்சதுன்னா எஸ்கியூ போட்டுடலாம், அதுல ப்ராப்ளம் இல்ல. ஓபன் பண்ணிடுறோம். 2103 தானே? ஓகே ராஜா, அடுத்த சம் போலாமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் ராஜா. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஓரளவு இம்பார்ட்டன்ட், இது இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதுக்கெல்லாம் நீ சம் போட்டுறணும், ஓகேவா? இதுக்கெல்லாம் நீ ஃபர்தர் கண்டினியூ பண்ணி ஃபுல் ஆன்சர் போட்டு முடிச்சாதான் ப்ராக்டிஸ் ஆகும், ஓகேவா? நான் மேலாப்புல உனக்கு இது போட்டு காமிச்சேன், நீ ட்ரை பண்ண ஒரு வாட்டி திருப்பி. புரியலன்னா திருப்பி வீடியோ பாரு. பாரு, a company manufacturing standard quantity is always for எல்லாமே அதுல இருந்தா கேள்வி கேட்பான் இந்த. a company manufacturing a special type of fencing tile 12 into 8 into 1/2 அந்த சைஸ். 12 into 8 into என்னது டைல்ஸோட டைல்ஸோட சைஸ் 12 into 8 into என்னடா ஒரு நாட்கள் எழுத மாட்டாங்க. 12 into 8 into 1/2. Use the standard costing system. The standard mix of the component used for making the tiles. Standard component system used for making the tiles was 1200 kg of A, 500 kg of B, 800 kg of C at 0.3 per kg, at 0.6 per kg, at 0.7 per kg. இது ஒரு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்றோம்னா இந்த டைல்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூசிங் தி ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். அப்படின்னா 1200 kg ஏ மெட்டீரியல் போடுவான், சிமெண்ட், மண்ணு, சம் அதர் திங் போடுறான், செராமிக் ஐட்டம்ஸ் ஏதோ போட்டு ஒரு டைல்ஸ் ஃபார்ம் பண்றான். இதெல்லாம் போட்டு ஒரு டைல்ஸ் எடுத்தா ஒரு டைல்ஸ் எடுக்க மாட்டான், சம் செட் ஆஃப் டைல்ஸ் எடுப்பான். ஈவன் ஸ்டாண்டர்ட் இஸ் நாட் ஃபார் ஈவன் சிங்கிள் திங்க் ஸ்டாண்டர்ட் கிடையாது. இப்போ நம்ம வீட்டுல உள்ளவங்க 2 பேரும் சமைக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க, அதை மல்டிப்ளை பண்ணி 4 பேர் சமைப்பாங்க. கல்யாணத்துக்கு சமைக்கிறவங்க 2 பேரும் ஸ்டாண்டர்ட் வச்சுக்க மாட்டாங்க, அவங்க 50 பேர் ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. 100 பேருனா அதை டபுள் ஆக்குவாங்க, 200 பேர்னா அதை 4 ஆக்குவாங்க. அப்போ ஒத்தவங்களும் ஒரே ஒரு நம்பருக்கு ஸ்டாண்டர்ட் வச்சு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. அப்போ நம்ம சில பேர் பெரிய ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க, இத்தனை கேஜி போட்டு அவுட்புட் எவ்வளவு வரும்னா
12,000 ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஓட்டலாமா? இந்த ப்ரொடியூஸ் பண்ணா இந்த 12 into 8 into டைல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த காம்பவுண்ட்ல மிக்ஸ் போட்டா அந்த மிக்ஸ்ல இருந்து வர டைல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது எடுத்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டைல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாமா? 12,000 ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் பண்ணலாம் டியூரிங் எ பீரியட். டியூரிங் தி பீரியட் அப்படின்னா என்ன? இது ஆக்சுவல்ஸ்குள்ள போறோம். 1 lakh டைல்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட். எத்தனை டைல்ஸ் வேர் ப்ரொடியூஸ்? யூசிங் எப்படி தெரியுமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான்? 7,000 kg of A, 3,000 kg of B, 5,000 kg of C. At 0.32, at 0.65, at 0.75 per kg. ஓகேவா? ரொம்ப சூப்பர் சம், டஃபஸ்ட் சம், ஃபைனல் சம் கூட சொல்லலாம். ஓகேவா? இந்த சம்ல இன்டர்ல பாதி பேருக்கு தெரியும், இப்படி ஒரு சம் இருக்குன்னு கூட தெரியாது. இதுக்கு மோர் தென் அக்கௌண்ட் காஸ்டிங் நாலேஜ், கொஞ்சம் ப்ராக்டிகல் நாலேஜ் தேவை. மேக்ஸ் இல்ல, ப்ராக்டிகல் நாலேஜ். இந்த 12 into 8 என்னன்னு தெரியணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவை? SQ, RSQ, AQ, SP, AP. SP தெரிஞ்சிருச்சு. 0.3, 0.6, 0.7. APயும் தெரிஞ்சிருச்சு. 0.32, 0.65, 0.75. கரெக்டா ராஜா? AQ கொடுத்திருக்கானா? 7,000, 3,000, 5,000. Total amounts to 15,000. அதே சேம் 15,000 RSQ வா? இனி என்ன மிக்ஸ்? ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் என்ன? 12:5:8. ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் இஸ் வாஸ் 12:5:8. அப்ப டிவைடட் 25 வா? 15,000 divided by 25 double into 12 போட்டா 7,200, 5 போட்டா 3,000, 8 போட்டா 4,800. So that comes amount to 15,000. இப்போ SQ is for, SQ is always for, SQ எனக்கு கொடுத்திருக்கிறது 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான, 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை டைல்ஸ் ஓட்டலாமோ அத்தனை டைல்ஸ்க்கான டேட்டா. ஆனா நீ ப்ரொடியூஸ் பண்ணது, அப்ப இங்க இருக்கிற அவுட்புட் எத்தனை டைல்ஸுக்கு? அப்ப நான் எத்தனை அவுட்புட்டுக்கு நான் இது கண்டுபிடிக்கணும்? 1 lakh டைல்ஸுக்கு. 1 lakh டைல்ஸ், தட் இஸ் நாட் கேஜி எல்லாம் மேட்ச் பண்ண முடியாது. டைல்ஸ் அவுட்புட் இதோட நம்பர்லாம் சேராது. 1 lakh டைல்ஸ்க்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அவங்க உனக்கு கொடுத்திருக்கிறது எத்தனை டைல்ஸுக்கு? அவன் கொடுத்திருக்கிறது எத்தனை டைல்ஸுக்கு தெரியாது. 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்திருக்கான். அப்ப 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை டைல்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, சே எக்ஸாம்பிள் இதுக்கு 20,000 டைல்ஸ் வச்சுக்கோ. அப்ப 1,200 is for 20,000 into 1 lakh போட்டா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கன்செப்ட். கரெக்டா போட்டுலாமா? சரி பா. இது 12 ஸ்கொயரா இருக்கா? தப்பு. இப்ப ஸ்கொயர் இல்ல. இது 12, இது 8. டைல்ஸோட சைஸ் என்ன? இது 12 ஆர் இது 12, இது 12, இது இந்த இன்ச் திக்னஸ் இருக்குல்ல half. ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா 12 into 12 144. ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா என்ன? 12 into 12. அப்ப 12 into 12 எப்படி வரும்? இப்படி வரும். கரெக்டா? ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா இவ்வளவு பெருசா வரும். அதுல நம்ம டைல்ஸ் வச்சா இவ்வளவுதான் செட் ஆகும். அப்போ ஒரு டைல்ஸ் வச்சு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட நம்மளால என்ன பண்ண முடியாது. அப்ப 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை டைல்ஸ் கண்டுபிடி. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வச்சா நம்மளால ஒரு டைல்ஸுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா என்ன சொன்ன கணக்கு? 12 into 12, that is 144. நம்ம டைல்ஸோட சைஸ் 12 into 8 என்னது? 96. கரெக்டா? ஒரு ஸ்கொயர் ஃபீட் நார்மல் 12 into 12 சென்டிமீட்டர் ஆர் 12 into 12 inch வாட் எவர் இட் மே பி. இது என்னத்துல இருக்கு? 12 into 8. அப்போ என்னால 96 தான் கவர் பண்ண முடியும். 96 by 144 is nothing but 2/3 or 0.667. அப்படின்னா ஒரு டைல்ஸ் வச்சு 2/3 ஸ்கொயர் ஃபீட் தான் கவர் பண்ண முடியும். அப்ப 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை டைல்ஸ்? ஒரு டைல்ஸ் வச்சு 2/3 ஸ்கொயர் ஃபீட் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்?
12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை டைல்ஸ்? மல்டிப்ளிகேஷன் 12/3, 12,000 into 1 divided by 2/3, அப்போ 3/2 கரெக்டா? அப்ப 12,000 into 3/2 போட்டா 18,000 டைல்ஸ். அப்ப இது எத்தனை டைல்ஸ்? 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை டைல்ஸ்? அப்போ கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் எத்தனை டைல்ஸுக்கு? உனக்கு எத்தனைக்கு வேணும்? 1 lakhக்கு வேணும். அவுட்புட் எத்தனை? அப்ப நீ என்ன பண்ணணும்? 1000 இந்த பேருக்கு கொடுத்துருக்கானு எங்க? 1200 பிளஸ் இது என்ன 500 பிளஸ் 800 எவ்வளவு இருக்கு? 2500 இஸ் ஃபார் எத்தனை டைல்ஸ்? 18,000 டைல்ஸ் இன்டு 1 lakh டைல்ஸ்க்கு எவ்வளவுன்னு போடு. 13,888 வரும். என்னது? இன்டு 12:8 போடு. ஆர் ஒன்னொன்னுக்கும் காமனாவே போட்டுரு. எப்படி? 1200 டிவைடட் பை 1200 இஸ் ஃபார் எத்தனை டைல்ஸ்? 18,000 into 1 lakh. அப்ப எல்லாத்தையும் டிவைடட் பை 18,000 into 1 lakh போட போறியா? அப்ப ஃபர்ஸ்ட் 1 lakh டிவைடட் பை 18,000 போட்டுக்கோ. ஏன்னா A into 1 lakh, A into டிவைடட் பை 18,000 into 1 lakh போட போற. B டிவைடட் பை 18,000 into 1 lakh போட போற. அப்ப 1 lakh by 18,000 காமன் பண்ணி வச்சுக்கோ. 1 lakh டிவைடட் பை 18,000 டபுள் இன்டு போட்டு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? போட்டா 6666.67. அடுத்து என்ன இருக்கு? 2777.77. அடுத்து என்ன இருக்கு? 4444.44. 13,888 முடிஞ்சு போச்சு. இப்போ நீ சம் கண்டினியூ பண்ணிடலாம். இதுல உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா 12 into 12 ஒரு ஸ்கொயர் ஃபீட். நம்ம டைல்ஸ் 12 into 8. அப்போ ஒரு டைல்ஸ் வச்சு நம்ம எத்தனை ஸ்கொயர் ஃபீட் தான் கவர் பண்ண முடியும்? 2/3. அப்ப 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை டைல்ஸ் தேவைப்படும்? 18,000 டைல்ஸ் தேவைப்படும். அப்ப கொடுத்துருக்க டேட்டா இஸ் ஃபார் 18,000. நம்மளோட அவுட்புட் இஸ் ஃபார் 1 lakh. அப்ப கன்வெர்ட் பண்ணு. சரி, வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? ஸ்கொயர் ஃபீட்டா வச்சுக்கோ. 1 lakh டைல்ஸ்க்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் செட் ஆகும் கண்டுபிடி. 12,000 ஸ்கொயர் ஃபீட்டாவே இருக்கட்டும். இந்த டைல்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டா மாத்திக்கோ. 12,000 இருந்தா இங்க டைல்ஸ் இங்க இருந்துச்சு, அங்கேயே டைல்ஸ் மாத்திட்ட. அங்க ஸ்கொயர் ஃபீட் இருக்குல்ல, அவுட்புட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மாத்திக்கோ. அப்போ ஒரு டைல்ஸ் வச்சு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? அப்போ 1 lakh டைல்ஸ் வச்சு 66,000. 66. அப்ப டிவைடட் பை 12,000 into 66,000. 66 டிவைடட் பை 12,000 into 66. அப்படியே 12,000 மாத்திக்கலாம். அப்ப என்ன பண்ற? 12 கான்ஸ்டன்டா வச்சு 1 lakh 66 மாத்திக்கிற. ஆர் 1 lakh கான்ஸ்டன்டா வச்சு 12 என்னவா மாத்திக்கிற? 18 மாத்திக்கிற. அது எப்படி வேணா மாத்திக்கலாம். இப்போ வேற ஒரு கணக்கு சொல்ற, ஆன்சர் சொல்லு. டைல்ஸோட சைஸ் 12 into 24. டைல்ஸோட சைஸ் சரி 24 into 12 டைல்ஸோட சைஸ். இப்போ எத்தனை டைல்ஸ்? இப்ப கணக்கு சொல்லு பார்ப்போம். 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை டைல்ஸ்? 12 into 12 144. கரெக்டா? 24 into 12 288. ஒரு டைல்ஸ் வச்சு 2 ஸ்கொயர் ஃபீட் செட்டப் பண்ணலாம். ஒரு டைல்ஸ் வச்சு 2 ஸ்கொயர் ஃபீட். கரெக்டா? ஏன்னா 288 by 144 போட்டா 2 வரும். 2 டைல்ஸ் சரி 2 ஸ்கொயர் ஃபீட் வித்தின் 1 டைல்ஸ். அப்போ 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6,000 டைல்ஸ். அப்போ இது ஃபார் 6,000. 1 lakhக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதை கம்பேர் பண்ணணும். 8 into 6 into 1/2 கொடுத்துருக்கான் சைஸ். 8 6 ஆர் 48. 12 12 ஆர் 144. அப்போ ஒரு 48 144 எத்தனை மடங்கு போகுதுன்னு பாப்போமா? 144ங்கிறது ஒரு ஸ்கொயர் ஃபீட். நம்மளோட எத்தனை தான் செட் ஆகும்? அப்ப எத்தனை பர்சன்டேஜ் கவர் ஆகுதுன்னு பாப்போம். 48 டிவைடட் பை 144 into 100 போட்டா 33% தான் கவர் ஆகும். எத்தனை பர்சன்ட் கவர் ஆகும்? அப்போ ஒரு டைல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.333 ஸ்கொயர் ஃபீட். 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை டைல்ஸ்? 12,000 into 1 டிவைடட் பை 0.333 போட்டினா ஆன்சர் கிடைச்சிருமா? 12,000 டிவைடட் பை 0.33 போட்டினா 36,000 டைல்ஸ். சம் போடலாமா? எப்படி? இதுல தேங்க் காட் இங்க 1/2, இங்க ஆன்சர் 1/4 ஆகுதுன்னா செத்த. சேம் இது சைஸான மச்சு திக்னஸ் மாறிச்சுன்னா உனக்கு எப்படின்னே புரியாது. சேம் டினாமினேஷன் கொண்டு வரணும். அது யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்கு இன்னும் டெக்னிக்கலா உள்ள ஃபார்முலா தெரியணும். இந்த திக்னஸ் ஏறுது இல்ல, இந்த திக்னஸ்க்கு ஃபார்முலா இருக்கு தனியா, மேக்ஸ் ஃபார்முலா. அதை போட்டு அதுக்கு எத்தனை இன்புட் தேவைப்படும், அதோட ஏரியா என்ன, அப்படிலாம் போனா இன்னும் உனக்கு தேங்க் காட் இதுவும் 1/2 இதுவும் 1/2. ஜஸ்ட் சைஸ் மட்டும் தான் மாறுது. திக்னஸும் மாறுனதுன்னா அது பிராக்டிகல். அது இப்ப நம்மளால போட முடியாது. சரி, இது ஒரு நல்ல சம். அடுத்தது
2102 ஒரு 2 ஓவர் ஈச் வேரியன்ஸ் சம் போடுறோம். ஓவர் ஈச் வேரியன்ஸ் சம்க்கு என்னென்ன ராஜா எழுதிக்கணும் சொல்லு. டேஸ், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பர் டே, ஹவர்ஸ் பர் டே, டோட்டல் ஹவர்ஸ், அவுட்புட் காஸ்ட். ஃபர்ஸ்ட் அவுட்புட் காஸ்ட் கீழே அந்த 3 வேரியன்ஸ்க்கு மேல உள்ள 3 வேரியன்ஸ்க்கு கீழே எழுதிடணும். கீழே உள்ள 3 வேரியன்ஸ்க்கு மேல அப்படி வரிசை எழுதிட்டு வந்துடலாமா. ஃபர்ஸ்ட் டேஸ், ஹார்ஸ் பர் டே, டோட்டல் ஹார்ஸ், அப்புறம் அவுட்புட் காஸ்ட். இதை தவிர உனக்கு 2 ஒர்க்கிங், ஒரு 3-4 ஒர்க்கிங் நோட். ஒர்க்கிங் நோட் 1 ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹார் கொடுத்துருந்தானா கொடுத்துருப்பான், இல்லைன்னா நீ கண்டுபிடிச்சிரு. ஒர்க்கிங் நோட் என்ன? ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹார். ஒர்க்கிங் நோட் 2 ஓகேவா. ஒர்க்கிங் நோட் 2 நான் அங்க எழுத போது சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பாரு கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 எதுல இருந்து போடலாம்? கொஸ்டின் நம்பர் 12 இருந்து நான் போடுறேன். அதுக்கு பக்கத்துல இருந்து நீ போடு. அதுக்கு முன்னாடி 2 சம் இருக்கா, சின்ன சம் நீ போட்டு. கொஸ்டின் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 20 டேஸ் பட்ஜெட் கொடுத்துருக்கான். ஆக்சுவல் 22 கொடுத்துருக்கான். பட்ஜெட் at 20, actual it was 22. அவுட்புட் பர் மேன் ஹவர் 1 யூனிட், அங்க அவுட்புட் பர் மேன் ஹவர் 0.9 யூனிட். சரி, அது எப்படி போடுறதுன்னு தெரியல. அவன் கொடுத்துருக்கத ரெக்கார்ட் பண்ணிப்போம், அப்புறம் நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா டேபிள் ஃபில் ஆயிடும். காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட் இங்க வந்து 1,60,000, இங்க 1,68,000. மேன் ஹவர்ஸ் பர் டே 8,000, இங்க 8,400. அவுட்புட் பர் மேன் ஹவர் 1.9. அவுட்புட் பர் மேன் ஹவர் என்னவா? அப்ப இங்க ஒரு ஹவர் ஒர்க் பண்ணா 1 யூனிட் அவுட்புட் வந்திருக்கும். இங்க எத்தனை தான் வந்திருக்கும்? 0.9 தான் அவுட்புட் வந்திருக்கும். அவனே கொடுத்துட்டான். இப்ப நீ சம் irrelevant இன்ஃபர்மேஷன் ஈஸி. இதை மல்டிப்ளை பண்ணா டோட்டல் ஹவர்ஸா இன்டு 1 யூனிட் போட்டா அவுட்புட் கிடைச்சிரும். இங்க ஒரு டோட்டல் ஹவர்ஸா இன்டு 0.9 போட்டா ஆக்சுவல் அவுட்புட் கிடைச்சிரும். அப்ப எல்லாமே கிடைச்சிருச்சு. 20 into 8,000 போட்டா என்ன ராஜா? 1,60,000. 22 into 8,400 போட்டா 1,84,800. அவுட்புட் எவ்வளவு வருமா? ஒரு யூனிட்டுக்கு, ஒரு ஹவருக்கு அவுட்புட் 1. அப்ப அவுட்புட் எவ்வளவு? 1,60,000. அங்க 1,84,800 எவ்வளவுதான் அவுட்புட் ஆயிருக்கு ஒரு ஹவருக்கு? 0.9 யூனிட் தான். அப்போ 166,320. வேரியன்ஸ் போடலாமா? எல்லாமே எழுதியாச்சா? காஸ்ட் கொஞ்சம் மேல எழுதிக்கிறேன். 1,68,000, 1,60,000 காஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம்? ஆர்பிஎம்ஐ போடலாமா? கேலண்டர் கெபாசிட்டி வேரியன்ஸ் போட்டு வந்துடலாம். கேலண்டர் போட்டு வந்துடலாம். கேலண்டர் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை நாள் பிளான் பண்ண மறந்துருச்சா? ஓயோ போறது ஞாபகம் வச்சுக்கோ. ஓயோ போலான்னு நினைச்சிருக்கா? 20 போனது 22, 2 days எக்ஸ்ட்ரா இன்டூ எத்தனை ஹவர் 2 டேஸ்க்கு? 8,000 ஹவர்ஸ். சார் எப்படி சார் ஒரு 2 நாள் எப்படி சார் மொத்தமே கலெக்டிவ் நம்பர் ஆஃப் லேபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து போயிருக்காங்க. அப்ப எல்லாரோட ஒர்க் சேர்த்தா 8,000 ஹவர்ஸ். 2 days இன்டூ 8,000. எப்படி கணக்கு? 2 நாள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிருக்காங்க. 2 நாள் எத்தனை ஹவர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிருப்பாங்க? 16,000. எத்தனை ஹவர் ஒர்க் பண்ணாங்கன்னு பார்க்க கூடாது, ஆக்சுவல் பார்க்க கூடாது. 2 நாள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி 2 நாள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு 8 ஹவர் கணக்கு போட்டா 2 நாளைக்கு 16 ஹவர்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி 2 நாளைக்கு 8,000 ஹவர்னா மொத்தம் 16,000 ஹவர். ரேட் பர் ஹவர் தெரியணும்ல. ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர். ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு? ரேட் எவ்வளவு? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் தான். பர் ஹவர் எவ்வளவு? 160. அப்போ 160 by 160 ரூபி 1. கரெக்டா? ஸ்டாண்டர்ட் ரேட்னா காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் போடாச்சு. அப்போ இன்டூ 1 போடலாமா? 2 into 18,000 என்னமா? இன்டூ 1 போட்டா 16,000 rupees. அடுத்து என்ன வேரியன்ஸ்? கெப்பாசிட்டி. நத்திங் பட் 8,000 பிளான் பண்ணி 8,400 ஒர்க் பண்ணிருக்க. அதுலயும் ஃபேவரபிள். எத்தனை ஹவர்? 400 ஹவர்ஸ். எத்தனை நாளைக்கு 400 ஹவர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண? 22 நாள் 400 ஹவர் ஒர்க் பண்ணிருக்க. அப்போ 22 நாள் இன்டூ 1 8,800 rupees. ஃபேவரபிள். ஃபேவரபிள். அடுத்தது என்னது? எஃபிஷியன்சி. இங்க டப்பா கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இங்க டப்பா வேணும். ஒரு ஹவருக்கு 1 யூனிட் அவுட்புட். அப்போ ஒரு ஹவருக்கு 1 யூனிட். அப்போ 1,84,800 யூனிட்ஸ் 8 ஹவர்ஸ்க்கு எத்தனை அவுட்புட்? ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு? 166,320 அவுட்புட்டுக்கு நல்லா கவனி. நீ கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஒர்க்கிங் நோட் 2 இஸ் என்னது? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்.
ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் என்ன 166,320. ஒரிஜினலா ஒரு யூனிட்டுக்கு ஒரு ஹவர் தானே, அப்போ 166,320 யூனிட்ஸ்க்கு 166,320 ஹவர்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். நீ எடுத்தது 1,84,800. அப்ப எபிஷியன்சி கம்மி, அது இங்கேயே பார்த்தா தெரிஞ்சிருது. இங்க ஒரு ஹவருக்கு 0.9, அப்ப எபிஷியன்சி கம்மி. அப்போ 1,84,800 minus 166,320 18,480 ஹவர்ஸ் into 1 rupee என்னது ஃபேவரபிளா அட்வர்ஸா? அட்வர்ஸ். 18,480 அட்வர்ஸ். நெட் பண்ணிடலாமா? 16,000 ஃபேவரபிள் பிளஸ் 8,800 ஃபேவரபிள் மைனஸ் 18,480 அட்வர்ஸ்னா 6,320 ஃபேவரபிள். அடுத்து என்ன வேரியன்ஸ்? மேல உள்ள 3 ஆர் கண்டுபிடிக்கணுமா? அவுட்புட் பர் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ? அப்போ ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் கண்டுபிடிக்கணுமா? அதுதான் ஒர்க்கிங் நோட் 3. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஃபார் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இஸ் ஒரு யூனிட் ஒரு ஹவருக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? ஒரு 1,60,000 ரூபாய் பார். எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் கண்டுபிடி. ஸ்டாண்டர்ட் ரேட் எப்படி கண்டுபிடிக்கும்? அது மாதிரி ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்ன? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பை பட்ஜெட்டட் அவுட்புட் 160,000 பை 160,000 போட்டா ரூபி 1. அப்போ நீ ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளோ? சரி 166,320 யூனிட்ஸ். அப்போ 1,66,320 யூனிட்ஸ்க்கு 1,66,320 ரூபாய் இன்கர் பண்ணிருக்கலாம். இது ஆர், இது பி, இது ஏ. ஆர் மைனஸ் ஏ காஸ்ட் 166,320 minus 168,000 minus 1,680 adverse cost variance. B minus A 160 budget 188,000 adverse. R minus B 6,320. இந்த 6,320 இது ஃபேவர் ஆயிடுச்சா? ஒர்க்கிங் நோட் 1 என்ன? ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர். ஒர்க்கிங் நோட் 2 என்ன? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் அவுட், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். அவ்வளவுதான் ராஜா. ஜம்முன்னு சம் முடிச்சிடலாம். 5 நிமிஷம் கூட ஆகாது. கேட்டானா என்ன கொஸ்டின்ல வரிசையா கொடுக்க மாட்டான், இது கொடுத்துருவான். சம்டைம் டோட்டல் ஹவர்ஸ் கொடுத்துருவான். நீ இது மைனஸ் டிவைட் பண்ணா இது கிடைச்சிரும். இந்த சம்ல இது கொடுத்துட்டான் மல்டிப்ளை பண்ணா இது கிடைச்சிருச்சு. இதுக்கு ஒரு யூனிட் ஒரு ஹவருக்கு ஒரு யூனிட் தான். அப்ப அதுல இருந்து மல்டிப்ளை பண்ணா இது கிடைச்சிருச்சு. இது கொடுத்துட்டான். சம்டைம் என்ன பண்ணிடுவான், ஒரு ஹவருக்கு 1 ரூபான்னு கொடுத்துருவான். அப்போ 1,06,000 into 1 ரூபா போட்டு இங்க கண்டுபிடிக்கணும். ஒரு ஹவருக்கு 2 ரூபா கொடுத்தானா 160,000 ஹவர்ஸ் into 2 rupees போட்டு 320 கண்டுபிடிக்கணும். இதுலயே டேட்டா கொடுத்துருவான். நீ அதை மல்டிப்ளைடோ டிவைடோ பண்ணா உனக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். ஆனா ஆக்சுவல் டேட்டா மட்டும் அப்படி கொடுக்க முடியாது. ஆக்சுவல் ஏதோ ஒன்று கொடுத்தே ஆகும். எல்லாமே ஸ்டாண்டர்டா வச்சு போட முடியாது. ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கணும். ஆர் ஆக்சுவல் ரேட் கொடுக்க மாட்டோம். ஆக்சுவல் ஹவர் கொடுத்துரும், ஆக்சுவல் காஸ்ட் மெஜாரிட்டி ப்ராப்ளம் கொடுத்துரும். இன்னொரு ப்ராப்ளம் போடவா? ஆன்சர் சொல்லுவியா? கொஸ்டின் நம்பர் 30. உன் புக்ல ஒரு சம் இருக்கும் ராஜா, டேஸ் கொடுத்திருக்க மாட்டான். என்ன பண்ணிடணும்? அசியூம் 26 days 25 days. கேலண்டர் வேரியன்ஸ் நில் 26 0 தான். பட் எதுக்கு கேலண்டர் வேரியன்ஸ் போட்டுக்கிற? எதுக்கு அந்த டேஸ் அசியூம் பண்ணிக்கிற? கெப்பாசிட்டி வேரியன்ஸுக்கு டேஸ் தேவைப்படும். அப்ப அதுக்கு என்ன சார் போடுறதுன்னு கேட்க கூடாதுல. கேலண்டர் வேரியன்ஸே கொடுக்கலனா அப்ப கேலண்டர் வேரியன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்ப 26 days அசம்ஷன். அதோட ஒரு சம் நல்லா இருக்கு, அது போடலாம். கொஸ்டின் நம்பர் 13 போட்டேன், 12 போட்டேன், 13 நான் விட்டுறேன், 14 போடுறேன். என்ன திருப்பி 14க்கு மட்டும் ஜூபிட்டர், பிளானட், ப்ளூட்டோன்னு எழுதணும். என்ன எழுத போறோம் திருப்பி? டேஸ், ஹார்ஸ் பர் டே, டோட்டல் ஹார்ஸ், அவுட்புட், காஸ்ட். இது இப்படிதான் எழுதணும்னு இல்லை, இப்படி எழுதுனா ஈஸி. ஓகேவா? பட்ஜெட்டட் ஆக்சுவல். நீ வந்து ஒன்ஸ் இது பழகிட்டுன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் எழுத தேவையில்ல. சும்மா கால்குலேட்டர் போட்டு டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். கொஸ்டினை பார்த்து சொல்ல மாட்டியா? 20, 22 -2 இன்டூ ஹவர்ஸ் சொல்லி போட்டுடலாம். பட் எக்ஸாம்ல டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறது தான் இப்படி எழுதிக்கோன்னு சொல்றேன். 25 days 27 days. எந்த வேரியன்ஸ் ஃபேவரபிள் ஆர் எந்த வேரியன்ஸ் அட்வர்ஸ்? கேலண்டர் ஃபேவரபிள். கரெக்டா? ப்ரொடக்ஷன் இன் யூனிட்ஸ் வாஸ் 20,000 22,000. டேரக்டா இது கொடுத்துட்டான், ஃபில் பண்ணிடு. அது என்ன கொடுத்துருக்கானோ ஃபில் பண்ணிடு. காஸ்ட் 30,000 31,000. பட்ஜெட்டட் ஓவர் ஹெட் ரேட் இஸ் ₹1 per hour. அப்போ எத்தனை ரூபாய் எத்தனை ஹவருக்கு 1 ரூபாய் எப்படின்னா 30,000 ரூபாய் வந்துருக்கும். 30,000 ஹவருக்கு. அப்போ டோட்டல் ஹவர்ஸ் இஸ் 30,000 ஹவர்ஸ். ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் இஸ் 31,500 ஹவர்ஸ். போதும்ல? இல்ல வேற ஏதாவது வேணுமா? ஏன் என்ன இப்ப இதை டிவைட் பண்ணா முடிஞ்சு போச்சு, இங்க டிவைட் பண்ணா முடிஞ்சு. 30,000
divided by 25, 1200 hours per day. 31500 divided by 27, 1166.67 days per day. 6 day hours per day. வந்துச்சா? ஃபர்ஸ்ட் என்ன போடலாம்? கேலண்டரா. ஸ்டாண்டர்ட் ரேட் ஒர்க்கிங் நோட் 1, ஸ்டாண்டர்ட் ரேட் per hour is equal to ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு? கொஸ்டின்லயே கொடுத்துறாது. அது rupees 1 அப்படி டைரக்டா எழுதிக்கலாம். கொடுக்கலனா 30000 divided by 30000 போட்டு 1. சரி, கேலண்டர் வேரியன்ஸ் is equal to எத்தனை நாள் ஃபேவரபிள்? 2 days into 1200 hours into 1, 2400. ஃபேவரபிளா அட்வர்ஸா? ஃபேவரபிள். கெபாசிட்டி நீ பிளான் பண்ணது 1200, நடந்தது 1167. அப்போ 1200 ல இருந்து 1167 கம்மி 33.33 ஹவர்ஸா? 1200 minus 1166.67 போட்டா 33.33 ஹவர்ஸ் போயிடுச்சு, கம்மியா போயிடுச்சு, அட்வர்ஸ். எத்தனை நாளைக்கு 33.33 ஹவர்ஸ் போயிடுச்சு? 27 நாளைக்கு இவ்வளவுதான் ஒர்க் பண்ணிருக்க. அப்ப 27 நாள் into 1 போட்டா 900 ஃபேவரபிள், அட்வர்ஸ். 33.33 into 27 போட்டா 899. இது 0.33 போடலன்னா 892 வரும். அது நீ 900 தான் போடணும், இல்லைன்னா டேலி ஆகாது. அது ஃபுல்லா எடுத்துக்கணும்ல. அடுத்தது என்ன வேரியன்ஸ்? அதுக்கு இங்க ஒரு டப்பா கண்டுபிடிக்கணும். என்னது? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஒர்க்கிங் நோட் 2, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஒரு யூனிட் எத்தனை ஹவர் தெரியல, அவுட்புட் எத்தனை? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் பர் யூனிட்டா? ஸ்டாண்டர்ட் ஹவர் பர் யூனிட் கண்டுபிடி, அது அவுட்புட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா ஆக்சுவல் அவுட்புட். ஸ்டாண்டர்ட் ஹவர் பர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு ஹவர்ஸ் பை யூனிட். ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸ் பை யூனிட் எத்தனை யூனிட்? அப்போ எத்தனை ஹவர்? 1.5 ஹவர் பர் யூனிட். கரெக்டா? ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் கண்டுபிடிக்கும் போது 1.4 ஹவர்ஸ் இன்டு ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ? 22,000 will be answer. இது என்ன சிம்பிளஸ்ட் தட்னா 30,000 ஹவர் is for 20,000 யூனிட். 22,000 யூனிட்டுக்கு எவ்வளோன்னு போடுறோம்? 33,000. அதை டிவைட் பண்ணா 1.5, அதை இதால மல்டிப்ளை பண்ணா 33,000. அவ்வளவுதான் சிம்பிளா. எப்படி? 30,000 ஹவர் இஸ் ஃபார் 20,000 யூனிட். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 1.5 ஹவர்ஸ். அப்ப 22,000 யூனிட்டுக்கு எத்தனை ஹவர்? 33,000 ஹவர். நீ எவ்வளவுதான் எடுத்துக்கிற? அப்ப 1500 ஹவர்ஸ் ஃபேவரபிள் இன்டு 1 ரூபி, 1500 ஃபேவரபிள். நெட் ஆன்சர் 3,400, 3,300, 3,300 minus, sorry, 2,400 minus 900 plus 1,500, 3,000 favorable. இது கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ என்னது? ஆர். இது பி. இது என்ன? ஏ. ஆர் எப்படி கண்டுபிடிப்ப? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். ஒர்க்கிங் நோட் 3, ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடி இன்டு ஆக்சுவல் அவுட்புட் போடு. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் எப்படி? காஸ்ட் எப்படி? 30,000, யூனிட் 20,000, அவுட்புட் எவ்வளோ? அப்போ ஆன்சர் 33,000. அப்ப இங்கேயே ஆன்சர் என்ன வந்துருது? 33,000 ரெக்கவர்டு. ஆர் மைனஸ் ஏ 2,000 ஃபேவரபிள். என்னது? காஸ்ட் வேரியன்ஸ். பி மைனஸ் ஏ 1,000 அட்வர்ஸ். R minus B 3,000 favorable. 3,000 favorable is equal to 3,000 favorable. 3,000 favorable plus 1,000 adverse is equal to 2,000 favorable. Matter முடிஞ்சு. இவ்வளவுதான். as simple as that தான் fixed rate variance. ஆனா உன் புக்ல உன் ஃபார்முலா எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சம்க்கு ஒரு ஃபார்முலா எழுதுவான், ஏன்னு தெரியாது. ஃபார்முலா படிக்கிறது மேட்டர் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்டர். ஓகேவா? நம்ம மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்ல நான் ஃபார்முலா எழுதுனே தவிர அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு ஃபார்முலா எழுதுறேன். கரெக்டா? ஏன் எஸ்பி மைனஸ் ஏபி போடுறோம்னு சொன்னல? பிரைஸ் வேரியன்ஸ் கம்பேர் பண்றோம், குவான்டிட்டி மல்டிப்ளை பண்றோம். குவான்டிட்டி வேரியன்ஸ் குவான்டிட்டியை கம்பேர் பண்றோம், பிரைஸ் மல்டிப்ளை பண்றோம். ரீசன் அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்லயே படிச்சா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இஸ் வெரி ஈஸி. ஆஸ் ஒரு இடத்துல உனக்கு மிஸ்டேக், உனக்கு புரியல, இது எனக்கு தெரியல அப்படின்னு மண்டே புரிஞ்சிட்டீங்கன்னா உனக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் புரியாது. புரியுதா ராஜா? ஸோ இந்த வாட்டி எக்ஸாமுக்கு நீ லேபர் வேரியன்ஸ் நல்லா பார்த்துக்கணும், ஓவரேஜ் வேரியன்ஸ் நல்லா பார்த்துக்கணும். சரியா? சேல்ஸ் வேரியன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்காது, ஒரு சம் தான் இருக்கும். அந்த ஒரு சமயம் ட்ரை பண்ணிட்டு போயிட்டு ஈஸியா போட்டுடலாம். ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ் சேல்ஸ் வேரியன்ஸ் அப்படியே உல்டா ஃபார்முலா போட போற எக்ஸாம்ல போய் ட்ரை பண்ணா கூட ஆன்சர் வந்துடும். திடீர்னு மெட்டீரியல் வேரியன்ஸோட ஃபார்முலா போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே அடிச்சுட்டு அடுத்த பேஜ்ல ஒரிஜினலா போட்டினா அப்படி இந்த ஆன்சர் வந்துடும். இப்படி போறது அப்படி போட்டு, அப்படி போறது இப்படி போட்டு, டக்குன்னு 5 நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அப்படி ட்ரை பண்ணா கூட உனக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். ஸோ அது பெரிய விஷயம் கிடையாது. லேபர் வேரியன்ஸ்ல ஒரு 2-3 சம் வந்து பிராக்டிஸ் மாடல்ல இருக்கும், அது தட் வில் பி டவுட்ஃபுல். அப்படின்னா மெட்டீரியல் வேரியன்ஸ் லேபர் வேரியன்ஸும் சேர்ந்து வரும். அந்த ப்ராப்ளம் ஐ வில் டீச் செப்பரேட்லி. ஓகேவா? இந்த வரையும் புரியுதா? நான் உனக்கு மெட்டீரியல் வேரியன்ஸ் நான் இப்ப என்னென்ன சம் சால்வ் பண்ணணும் அந்த சம்ஸ் பிளஸ் லேபர் சம்ஸ் பிளஸ் ஓரியன்ட் சம்ஸ் அனுப்புறேன், எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. வேரியபிள் ஓரியன்ட் வேரியன்ஸ் நடத்தலன்னு சொல்லாத. வேரியபிள் ஓரியன்ட் வேரியன்ஸ் சிம்பிள்,
ஆஸ் லேபர். லேபரோட ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஆக்சுவல் ரேட். அதை ரெண்டா பிரிச்சா அங்க வந்து பிரைஸ் ரேட் வேரியன்ஸ் போடுவேன், இங்க எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். அங்க வந்து எஃபிஷியன்சி வேரியன்ஸ் போடுவேன், இங்க வால்யூம் வேரியன்ஸ். இங்க எஃபிஷியன்சி வேரியன்ஸ் தான், வேரியபிள் வேரியன்ஸ் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் தான். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். அங்க என்ன ஃபார்முலா? சேம் ஃபார்முலா. சோ ஃபர்ஸ்ட் 3 லேபர் வேரியன்ஸ் தான் என்ன வேரியன்ஸ்? வேரியபிள் வேரியன்ஸ் வேரியன்ஸ். பிக்ஸ்ட் வேரியன்ஸ் வேரியன்ஸ் தான் நம்ம இப்படி படிச்சிட்டோம். முடிஞ்சிச்சா ராஜா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பக்கா ரைட்.